ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். phone 9943299940. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நம்முடைய 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு வலதுபுறம் டிஷர்ட் போட்டிருக்கிறவர் சந்திரசேகர், அதே போல் ஸ்ரீகாந்த், அதே போல் ஜெகதீஷ் 3 இருக்காங்க. 3 நம்முடைய பிஹெச்ல இருந்தவங்க, நம்முடைய சாணக்கியாலா உறுப்பினராக இருக்கிறவங்க. அவங்களுடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்ன தேடி பார்க்கலாம் சார். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம், மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முன்னெச்சரிக்கையை கொடுக்காம திடீர்னு 1.5 லட்சம் கண்ணாடி திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு துரைமுருகன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இதில் உண்மையிலேயே யார் மேலே மிஸ்டேக் இருக்குது இல்லை இதில் கணக்குப்படி அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் எப்படி நியாயப்படி நடந்திருக்கான்னு யோசிக்க வேண்டியது. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டார், இன்றைக்கி கடலூரில் செய்தியில் சந்திக்கிறார், குறிப்பிட்றாரு. அவங்க 5 முறை குறிப்பிட்டிருக்கேன், நாங்கள் எச்சரிக்கை 5 முறை எப்போன்னா அந்த 1ஆம் தேதிக்கு முன்னாடி, அந்த 1ஆம் தேதி சாயந்தரத்து ராத்திரி விடிகாலையில் ஒரு 30,000 கண்ணாடியாக இருந்தது 1,62,000 கண்ணாடியாக மாறுற வரைக்கும் கொடுத்தாங்களான்னு இல்லை. அது கொடுத்துருந்தாங்கன்னா யாருக்கு தெரியுங்கிறதுல. அந்த நீங்கள் ராத்திரி 12 மணிலேருந்து காலை 4 மணிக்கு நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்க, யார் கொடுத்துருப்பீங்க? அப்போ நான் தண்டோரா போட்டேன்னா பிரயோஜனமே இல்லை. அப்போ என்ன சொல்லணும், இதுதான் அந்த முன்னெச்சரிக்கைங்கிறது. ஒரு பேச்சுக்கு இப்போ ஆளுக்கு 2,000 காசு விழுந்துருச்சுங்கிற அக்கௌண்ட்டில் வந்துருதா விவசாயிகளுக்கு? உங்களுடைய கேஸ் சிலிண்டர் காசு உள்ளே வந்துருச்சு அக்கௌண்ட்டில் வந்துருதா? இதை மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே செல்ஃபோன் நம்பர் கவர்மெண்ட்டு இருந்துச்சு. ராத்திரி ஒரு அலர்ட் பண்ணாங்க, ஒரு கால் பண்ணாங்க, ஒரு ரிங் அடிக்குது. டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை பண்ணி நீங்கள் தண்டோரா போட்டேன்னு எங்கே போடுங்க, எத்தனை இடத்துக்கு போடுங்க, எத்தனை தண்டோரா போடுறவரும் வெள்ளத்துக்கு யோசிப்பார்ல. திருமணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராத்திரி ஒரு 1 மணி வாக்கில் ஒரு மீனவர் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ நம்மளும் வச்சிருக்கோம். நம்ம அந்த வீடியோ போடுறாரு பாருங்க, திடீர்னு 1.5 லட்சம் கண்ணாடிக்கு மேலே தண்ணி வந்திருக்குங்க, திறந்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் சொன்னதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மீனவனா நான் அதை பார்த்துட்டேன், நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, இது எல்லாருக்கும் பரப்புங்கன்றார். புரியுங்களா? அப்போ சாத்தனூர் அணைக்கு முன்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறவருக்கு தெரியல. யாருக்கு சொன்னாங்க? அவங்க தான் சொல்லும். நாங்கள் சொல்லிட்டேன், திரு அண்ணாமலை குறிப்பிட்டார், டிபார்ட்மெண்ட்ஸ் கடையில் ஷேர் பண்ணால் தான் நாங்கள் அலர்ட் பண்ணுன்றார். இவங்க காவல்துறைக்கு சொல்கிறாங்க, அவங்க தீயணைப்புத்துறைக்கு சொல்கிறாங்க, அவங்க பேரிடர் மேலாண்மை துறை. இது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிட்டீங்க. காமன் மேன் அங்கே இருக்கக்கூடாது, ஓடி போன எப்போ சொன்னீங்க? அது கேட்கணும்ல. இவங்களுக்கு அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு என்ன பார்க்கணும்னா, சென்னையில் மவுண்ட் ரோட்டில் டிராஃபிக் சரியாயிருச்சுன்னா தமிழ்நாடே சரியாக போச்சு. ஏன்னா இவங்களாம் கும்மிடி பூண்டி தாண்டி இந்தியா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு இங்கேயே முடிஞ்சு போச்சு நினைக்கிறவங்க. மவுண்ட் ரோடில் சரியாக போச்சு, அப்போ ஆல் ப்ராப்ளம் சால்வ். சென்னையிலே வடசென்னை பாதிக்கப்பட்டு இன்றைக்கி போய் பாருங்கன்ற. நம்ம பேசிட்டு இருக்கு, மழை முடிஞ்சு 3ஆவது நாள் பேசிட்டு இன்றைக்கி போய் வடசென்னை பாருங்கள், திருவள்ளூர் பாருங்கள், காஞ்சிபுரம் பாருங்கள், செங்கல்பட்டு பாருங்கள், சென்னையோட புறநகர் பகுதியில் பாருங்கள். அதெல்லாம் கணக்கில் வைக்க மாட்டாங்க. அது இன்னமும் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது. அது யாரும் மவுண்ட் ரோடில் வண்டி ஓடிடுச்சு, ஆல் ப்ராப்ளம் சால்வ். 27 சுரங்கப்பாதைகளில் வாகன போக்குவரத்து இருக்குது, ஆல் ப்ராப்ளம் சால்வ். இவ்வளோதான் இந்தியாவா? இவ்வளோதான் தமிழ்நாடா? இவ்வளோதானா? அப்போ விழுப்புரத்தை யார் பாப்பா? கடலூர் யார் பாப்பா? கிருஷ்ணகிரி யார் பாப்பா? ஒசூரை யார் பாப்பா? தருமபுரி யார் பாப்பா? சேலத்தை யார் பாப்பா? இதுதான் கேள்வி. திருவண்ணாமலை எப்படி நடந்துச்சு? அப்போ இவ்வளோ பெரிய வெள்ளம் வருதுன்னா நீங்கள் முன்னாடி ஏன் கவனிக்க மாட்டேங்க? வெள்ளம் வந்தால் எங்கே போகும் இன்னும் வச்சுருக்கீங்க? தூர் வாரிருக்கீங்களான்னு கேட்கணும். நீங்கள் அணை தண்ணீரை திறந்து விட முடியாது. ஏன் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னு கேட்க முடியாது. புரியுங்களா? திறந்து விட்டதுக்கு எச்சரிக்கை கொடுத்தீங்களான்னு தான் கேட்குறோம். அணை வந்துச்சுன்னா கொள்ளாது. அப்போ நீங்கள் திறந்து விட்டு தான் ஆகணும். அப்போ 1.5 லட்சம் கண்ணாடி நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கும். முன்னாடி விடிச்சு சேதமால பின்னாடி போய் சேதமாக இருக்கும். ஸோ எப்படி சேதம்? அப்போ திறந்து விட தான் ஆகணும். திறந்து விட்டதுக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடுத்தீங்களாங்கிற முக்கியமான கேள்வி. முக்கியமாக கேட்கப்படாத கேள்வி என்ன அப்படின்னா, அணையை தூர் வாரினீங்களான்னு. சார், அணையை தூர் வார முடியாதுன்னு துரைமுருகன் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்ல, அவர் பாலாற்றில் அணை தேவையில்லைன்னு சொன்னவர். இதே திரு துரைமுருகன் அவர்கள் ஆந்திராவில் தடுப்பணை கட்டினாங்கன்னு சொன்னபோது, வராத நதியில் தடுப்பணை கட்டினா என்ன கட்டாணி அசம்பிளியில் பதிவு பண்ணியிருக்கிறார். புரியுங்களா? அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர், இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர். பாலாறில் ஆந்திராக்கார அணை, அவன் எதுக்கு வராத நதியில் அணை கட்டுறான்? அதை யோசிக்கிறாங்களா? வராத நதியில் அணை கட்டுறாங்க, நமக்கு என்ன, நம்ம எது கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்களுடைய பார்வையே இவ்வளோதான் இருக்குது. திரு அன்பழகன் பேராசிரியர், மறைந்த பேராசிரியர் பவர் கட்டு நிறையா நடந்தபோது 2006-11 பீரியடில் இயற்கையோடு இயைந்து வாழ பழகணும்ட்டார். கரண்ட் போயிட்டே இருக்குன்னு இயற்கை இணைஞ்சு வாழ பழகும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக் கிடையாது. ஏன் நரேந்திர மோடி உலகத்தால் போற்றப்படுறான்னு நீங்கள் தான் பார்க்கணும். நாளைக்கு என்னங்கிறது யோசிக்கிறார். அதே அகமதாபாத்தில் தலைநகரில் நதியை பார்த்தீங்கன்னா அது என்ன 1 கிலோமீட்டர் தாங்கும் பொழுது கங்கை மாதிரி இருக்குது. அவ்வளோ அகலப்படுத்தியிருக்காரு. அப்போ நிறையா குடியிருப்புகள் அகற்ற வேண்டி இருக்கும். அங்கே லேயர் நதி இருக்குது, அதற்கு பிறகு கரை இருக்குது, அதற்கு பிறகு புல்வெளி இருக்குது. அங்கே தான் பராக் ஒபாமா கூட்டு உட்கார பேசினார். உங்களுக்கு புரியுங்களா? அந்த நதி கரையில். அப்போ அதுக்கப்புறம் புல்வெளி இருக்குது, அதுக்கப்புறம் தான் குடியிருப்பு போகுது. அப்போ ஃப்ளட்டு ஓவர்ஃப்ளோ ஆனாலும் கரையை தாண்டி போய் அந்த புல்வெளியை தாண்டி போய் அதுக்கப்புறம் தான் போகணும். அப்போ இதுதானே தொலைநோக்கு பார்வை. இப்போ பூரா கம்மா மாதிரி இருக்குது, வாய்க்க மாதிரி. சென்னையில் 3 நதி ஓடுது, கொசஸ்தலை, கூவம், அடையாறு, 3 இருக்குது. 3ல் காட்ட சொல்லுங்கள். 20 அடிக்கு மேலே ஏதாவது ஒரு கணையை காட்ட சொல்லுங்கள். அரசாங்கம் தான் மோஸ்ட் பெரிய லார்ஜஸ்ட் என்க்ரோச்சராக உட்காந்துருக்குது. அப்போ எப்படி செய்யும்? நீங்கள் தண்ணி வந்தால் போயிடுவாங்க. 50 மீட்டருக்கு மேலே 50 சென்டிமீட்டருக்கு மேலே வந்துருச்சு. வரலாறு காணாத மழை, வரலாறு
வரலாறு காணாத அரசு சொல்லிட்டு இருக்கீங்க, வரலாறு காணாத வெற்றி. இப்போ நீங்கள் மட்டும் வரலாறு காண மாட்டீங்க, மற்றெல்லாம் வரலாறு காணுமா? 50 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அந்த மழை திருப்பி தண்ணிக்குள்ளே பூரா கடலுக்குள்ள தான் போகுது. அதை தேக்கி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? எந்த அணையை தூர் வைக்கிறோம்? சரி அணையை தூர் வர முடியாது வச்சுருங்க, ஏரி குளம் கம்மா எத்தனை இருக்குது சார்? நான் 3 நாள் முன்னாடி சென்னை மாநகராட்சி 15க்கு மேற்பட்ட ஏரி குளங்களை பொதுப்பணித்துறையிட்ட ஒப்படைக்குது. அவங்க ஹேண்டில் பண்ண சொல்லி நகர்மயமாக்குறதுக்கு பெருசாக்குறது. அந்த ஏரி குளம்லாம் காணாமல் போகுது அப்படின்னு. நம்ம வெட்டுவாங்கேணியோ இது ஒரு கேணி பேர் மாதிரி அந்த அந்த சின்ன ஏரி மேலேயே போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஏரி மேலேயே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் போச்சு. நம்ம பார்க்குறோம் உயர்நீதிமன்றத்தில் பாதி இன்றைக்கி நம்ம கலெக்டர் அலுவலகம் பார்த்தீங்கன்னா கடலூரில் கலெக்டர் அலுவலகம் கடலுக்குள்ளே கிடக்கு. அப்போ சுற்றி நீங்கள் போகிற தண்ணி நீர்பிடிப்பு பகுதியில் பூரா ஒரு காலத்தில் வள்ளூர் கோட்டைங்கிற ஒரு ஏரி, மாம்பழத்தில் பார்த்துருப்பீங்க லேக் வியூ ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். லேக் வியூ ரோடு இருக்கே, லேக் எங்கே இருக்குது? யாராவது கேட்குறோமா சார்? லேக் வியூ ரோடுனா லேக் இருந்துருக்கணும்ல சார்? அந்த லேக் வியூ ரோடு இருக்குது, லேக் எங்கே இருக்குது? வள்ளூர் கோட்டை ஒரு ஏரி, அது எங்கே இருக்குது? மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஏரி எங்கே இருக்குது? அப்படி ஏரியை பூரா ஆக்கிரமிச்சு நீங்கள் கட்டி போட்டு அதுக்கு போக்கடம்லாம் பண்ணி தண்ணி வந்தால் தேங்கி இடம்லாம் பண்ணி தூர் வர முடியாதுன்னு சட்டம் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யும்? இது ஆக்கிரமித்தவர்கள் இடம்ல பாதிக்கப்பட்டவங்க யாரும் ஆக்கிரமிச்சவங்கள புரியுங்களா சார்? அவங்க கம்மா கரையோரமாக இருந்தாங்க, அவங்க நதி குறையமாக இருந்தாங்க, பட்டா இல்லாதவங்க, அவங்க அப்படி இல்லை. வீடுகளில் தூங்கினா கலெக்டரேட்டை சொல்லிட்டு இருக்கேனே, வீடுகளில் ஊரில் தூங்கிட்டு இருந்தவங்க தண்ணி போயிடுச்சு. ஏன் தண்ணி வந்தால் போக்கடம்ல அது எங்கே போகும்? அதுன்னு போகிறதுக்கு ஒரு பாதை வச்சிருக்கு. அந்த பாதையை பூரா நீங்கள் எடுத்து விட்டீங்க, அந்த பாதையை தூர் வரல, சரி பண்ணல, எப்படி இருக்கும்? அப்போ வெள்ளம் வரப்போது மழை வரும்போது தெரியும்ல, அது என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் மத்திய அரசு செய்யணும், ஒன்றிய அரசு செய்யணும், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஆட்சி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, எல்லாமே அவங்க தான் செய்யணும் சார். இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் 963 கால்நடைகள் இறந்திருக்கு அப்படின்னு டிஆர் பாலு சொல்கிறார். எத்தனை மனிதர்கள் இறந்திருக்காங்க? யார் சொல்லியிருக்கா? 2000 ரூபா நாங்கள் ரேஷன் கார்டு கொடுப்போம்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அவரும் பட்டியல் வர 14 மாவட்டங்களில் பிரச்சனை இருக்குன்னு. எத்தனை பேர் இருந்தாங்க? யார் சொல்கிறா? இன்னைக்குள்ள நம்பர் சொல்லுங்கள், நாளைக்கு வேறு நம்பர் அப்டேட் பண்ணுங்க. யாரும் கேட்க போல சார். நேற்று 12 சொன்னீங்களே, இன்னைக்கு 15 சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு கணத்தில் யாராவது கேட்க போகிறாங்களா என்ன? அப்போ எப்படி அப்டேட்? அப்போ எந்த விஷயத்தை சொல்லணும், எந்த விஷயம் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட மறைக்கிற போது மக்கள் தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லையா? இந்த மலையில் எத்தனை பேர் சார் இறந்தாங்க தெரியுமா வேண்டாமா? திருவண்ணாமலையில் ஒரே இடத்துல 7 பேர் இருந்தாங்க, நமக்கு அது ஒன்று தானே தெரியும். மற்ற இடங்களில் கடலூர் என்னாச்சு, விழுப்புரம் என்னாச்சு, சேலத்தில் என்னாச்சு, கிருஷ்ணகிரியில், தருமபுரியில், சென்னையில் ஏதாவது கணக்கு இருக்கா? 963 கால்நடைகள் பலியாச்சுன்னு திரு டிஆர் பாலு சொல்கிறார் பார்லிமெண்ட்டில். எத்தனை மனிதர்கள்? எங்கே புள்ளிவிவரம் இருக்குது? எந்த கலெக்டரும் சொல்லியிருக்காங்க? ஏன் நீங்கள் வெளியே கொண்டு வர மாட்டேன்றீங்க? திரு சேகர்பாபு சொல்கிறார், கடவுள் போல மக்கள் கருதுகிறார்கள் தமிழக முதலமைச்சர். ஒரேடி அடிச்சிட்டார் அறநிலைத்துறை அமைச்சர். அதனால் கடவுள் போலன்னு சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நிலைமை இருக்குதா? அப்போ போர் இடம் பூரா அமைச்சர் பொதுமக்கள் எங்கன்னு தேடுறாங்கல்ல. அங்கே களப்பணி முன்னாடி இன்னைக்கு நீங்கள் நிறைய களப்பணி பண்ணுங்க, சரி பண்ணிடுங்க, அது ஓகே. நான் இழந்த இழப்புக்கு என்ன செய்யறது? நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க நம்ம விஷுவல் சாணைக்கால விஷுவல்ஸ் போட்டிருக்கோம். அது இதெல்லாம் நம்ம பீகார்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அதாவது தரையே தெரியாமல் வெறும் தண்ணி. இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தது இல்லை. குடியிருப்பு பகுதியில் போகிறான். அப்போ யாருக்கு? அப்போ இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நாங்கள் சொல்லிட்டு தான் விட்டோம், சொல்லாமல் விட்டோம். 2015 அந்த அம்மா சொல்லாமல் திறந்தாங்க, நாங்கள் சொல்கிறோம். இதுவாக போட்டிங்க? யார் சொல்கிறேன்? நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு யார் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பரம சந்தோஷம். இழப்புக்கு யார் பொறுப்பு? அது எப்படி நீங்கள் மீட்பீங்க? எத்தனை லட்சம் கோடி பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், ஸ்கூலுகளில் எல்லாம் தள்ள போச்சு. 5 அடி 6 அடிக்கு தமிழ்நாடு புழுக்க வெள்ளங்கிற மாதிரி என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு கரையோர பகுதியில் வந்தால் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நான் எங்கேயோ ஊருக்குள்ளே உட்காந்துருக்கிறேன், அந்த இடத்துல 5 அடிக்கு தண்ணி வச்சு என்ன செய்ய முடியும்? பள்ளிக்கூடம் போச்சு, சர்டிஃபிகேட் போச்சு, இன்னும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அப்போ இதுதான் தொலைநோக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. நாளைக்கு என்னங்கிறத பற்றி இன்றைக்கி நிறைய நான் சென்னையிலையும் குறிப்பிட்டு நிறைய டிராக்டர் வச்சுட்டு ஜென்செட் வச்சுட்டு எல்லாத்தையும் பள்ளத்தெல்லாம் சரி பண்ணாங்க. ரைட், ஓகே. அந்த வராமல் இருக்கிறக்கே நீங்கள் முன்னெச்சரிக்கை பண்ண மாட்டேன்றீங்க. போன மலைக்கு நீங்கள் சொன்னீங்களா, எக்ஸாம் போயில நீங்கள் சொன்னீங்களா 80% பண்ணி முடிஞ்சு வச்சுன்னு. சரி 80 90 விட்டுருங்க. எல்லாரும் 60க்கு மேலே சொன்னீங்கல்ல, 60 70 80 ஆளுக்கு ஒரு நம்பர் சொன்னீங்களா? 60% மேலே இருந்துச்சு. மிச்சம் 40% முடிச்சிருக்க வேண்டியதானே? அடுத்த புயலுக்கு நீங்கள் காத்திருக்கணுமா? நீங்கள் இன்னொரு புயல் வரட்டும் காத்திருப்பீங்களா? அப்போ ஒரு இடத்துல தண்ணி தேங்கலங்கிறல வரணும். எதுக்கு நீங்கள் டிராக்டர் வச்சுருக்கீங்க? தண்ணி வந்தால் நீங்கள் போயிடும். நாங்கள் புயல் நிவாரணமெல்லாம் முடிச்சிட்டோம், நாங்கள் வெள்ள நிவாரணம் முடிச்சிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தண்ணி வந்தாலும் போயிடும். அதானே சொன்னீங்க. அதான் அப்போ நிரந்தர பணிகளை நோக்கி போகாமல் தற்காலிக பணி நோக்கி போகிறது. அப்போ தான் நிறைய டிராக்டர், அப்போ தான் நிறைய ஜென்செட்டு, அப்போ தான் நிறைய கரண்ட்டு, அப்போ தான் நிறைய அலோகேஷனு, ஆல் சைடு அலோகேஷன். அவங்க மனசாட்சி தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்டு செந்தில் பாலாஜியை பார்த்து நாங்கள் உங்களுக்கு பெயில் கொடுத்தோம், நீங்கள் அடுத்த நாளே இங்கே அமைச்சராக இருக்கீங்க, அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்னஸை இவங்க எதாவது ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட்
சட்டப்படி சட்டத்தில் தான் அந்த மாதிரி எதுவும் இடம் இருக்கா இந்த மாதிரி அவங்க பெயில் சட்டத்தில் அந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது. வந்து 2 வருஷத்துக்கு 24 மாதங்களுக்கு மேலே தண்டிக்கப்பட்டால் அவர் பதவியில் நீடிக்க முடியாதுன்னு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுது. ஜெயலலிதா அவர்களுக்கு பதவி அப்படி தான் போச்சு. நம்ம லாலு பிரசாத் உட்பட பலவருக்கு வந்து அப்படி தான் போச்சு. அது 2 வருஷத்துக்கு மேலே தண்டிக்கப்பட்டாங்கன்னா ஆட்டோமேட்டடாக அது வந்து நல்லிஃபையர். ஸோ நீங்கள் ரிசைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா ராஜினாமா பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பதவி போயிடுது அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இவர் இன்னும் தண்டிக்கப்படலை, சரிங்களா? ஆனால் இவர் வந்து சிறையில் இருக்கிறாரு விசாரணை கைதியா. என்ன இப்போ கேள்வி வருது அப்படின்னா, விசாரணை கைதியா இருந்தபோது பெயிலுக்கு எப்படி கேட்குறாருன்னா, நான் இப்போ சாதாரண குடிமகன், நான் ஒரு அமைச்சர் கிடையாது, நான் ஒரு எம்எல்ஏ மட்டும்தான், நான் யாரை மிரட்ட முடியும்னு சொல்லுங்கள், என்னை விட்டுருங்க அப்படின்னு லாஜிக்கலாக இருக்குன்னு விட்டாங்க. அப்போ நான் அமைச்சர் இல்லை, என்னால் வந்து கேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், சிபிசிஐடிட்டு அந்த கேஸ் இருக்குது தமிழ்நாட்டில், புரிஞ்சுங்க. இவர் வந்து அமைச்சராக இருக்கிறார், சிபிசிஐடியோடைய டிஜிபி இவரை பார்த்தாருன்னா சல்யூட் பண்ணுவாரா மாட்டாரா? சார் எங்கள் கேஸில் நீங்கள் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரா? சிபிசிஐடி இன்னைக்கு வந்து புரோட்டோகால் படி இஸ் மினிஸ்டர், அப்போ இவர் டிஜிபியை பார்த்தாலும் ஒரு வணக்கம் வைக்கணும், அதுதான் புரோட்டோகால். அதுதான் அவங்க கேட்குறாங்க. சார் நீங்கள் டிஜிபி வந்து எப்படி சார் வந்து இவருக்கு அவர் சல்யூட் பண்ணுற இடத்துல புரோட்டோகாலில் கீழே இருக்கிறாரு, அவர் தான் இந்த கேஸ் நடத்துறாரு, எப்படி சார் பண்ண முடியும்? தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ். அதுவும் டேரெக்டாக பண்ணாரா இல்லையாங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் அப்படி இந்த ஒயிட் காலர் கிரைமில் நீங்கள் அந்த மாதிரி கண் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து கத்தி வச்சு குத்திடுவேன்னு சொல்லி சொல்கிற விஷயங்களை நீங்கள் ப்ரூஃப் தேடலாம், சிசிடிவி தேடலாம். இதை மாதிரியான ஒயிட் காலர் கிரைமில் நீங்கள் அப்படி ப்ரூஃப் தேட முடியாது, புரியுங்களா? அப்போ வந்து மிரட்டினாங்களா, இந்த மிரட்டலுங்கிறது அழுத்தம், அது வந்து வேறு மாதிரி இருக்கும், ரகசியமாக இருக்கும், நேரடியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த பதவி ஏற்க மாட்டேன்னு சொன்னீங்களே, பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்ல, பதவி ஏற்பில் இல்லை, நான் சாதாரணமாக தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னீங்களே, அப்போ நீங்கள் போனே பதவி ஏற்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு பெயில் கொடுத்ததுக்கான காரணம் மாறிச்சுங்கிறாங்க. அதுக்கு அவருடைய வழக்கறிஞர் வந்து நோட்டீஸ் கூட கொடுக்க வேண்டாம், நாங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. பதில் சொல்லாங்க பார்ப்போம். இது வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு தார்மீக சங்கடம் தான். பட் அரசியல்வாதிகள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தார்மீக பின்னடைவு. பட் வந்து சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி டீல் பண்ண போதுன்னு பார்ப்போம். ஏன்னா சட்டத்தில் தடை இல்லை, அதான் உண்மை. சட்டத்தில் வந்து இவங்களே வந்து ஒரு கவுண்டர் பாயிண்ட் எடுத்துட்டு எங்களுக்கு எந்த தடையுமே இல்லையே, அப்படி ஏதாவது தடை இருக்கா, விசாரணை கைதி வந்து பதவி கூட தடை இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இவர் ஹேமந்த் சோரன் வந்து பதவி ஏற்றுட்டார்ல, ஹேமந்த் சோரன் அன்னைக்கு வந்து பதவி ஏற்றுட்டார்ல. இப்போ இவர் கெஜ்ரிவால் வந்து பதவி ஏற்காமல் அவருடைய கணக்கில் பார்த்துக்கிட்டார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுப்பார். அடுத்து பின்னாடி எலெக்ஷன் வரப்போது நம்ம அதை வச்சு என்னை பதவி தூக்கிட்டான்னு சொல்லணும். பட் இவர் பதவி ஏற்கக்கூடாது, சட்டத்தில் இடம் இல்லை. பட் தார்மீக பின்னடைவு தான். பட் அரசியல்வாதிகள் தார்மீகம் பார்க்க மாட்டாங்க, நமக்கு எல்லாருமே தெரிஞ்சு. இந்தியா டிஜிட்டலைசேஷன் நல்லா டெவலப் ஆயிருக்கு. இருந்தாலும் இப்போ வெள்ளத்துக்கு நிவாரணமும் ரேஷன் கடையில் வந்து கையேந்தி தான் நிவாரணம் வாங்கணுமா, இல்லை இந்த வாட்டியாவது அக்கௌண்ட்ல போடுவாங்க? அப்பதான் கட்சிக்காரன் கொடுக்கணும். யார் அக்கௌண்ட்லன்னு கேள்வி வந்துரும்ல, உங்க அக்கௌண்ட்ல போறதா ஏன் அக்கௌண்ட்ல போறதா? கொரோனா அப்ப வந்து அதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ வந்து கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, அவங்களை ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். சென்னையோட புறநகர் பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களே சொன்னாங்க, 3ஆவது மாடி 7ஆவது மாடி 8ஆவது மாடின்னு போட்டுலாம் வந்து அம்மா கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாடிக்கு ஒருத்தர் கணக்கு கொடுத்தாங்க. 1, 2, 3லாம் கொடுக்கவே இல்லை. மொத்தமாக வந்து ஒரு 200 வீடு இருக்குது, அவங்க கொடுத்த ஒரு 20 வீடு. அந்த 20 வீடும் கிரவுண்ட் ஃப்ளோர் கூட கொடுக்கல. ஒரு பேச்சுக்கு தான் சார் கிரவுண்ட் ஃப்ளோர் பாதிப்புனா அப்பார்ட்மெண்ட் போக முடியல, அவங்களா ஒரு இங்கி பிங்கி வாங்கி போட்டு கொடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் வந்து ஒரு கணக்கு, யார் கொடுத்தவங்கிற சொல்ல முடியல. அப்புறம் வந்து நாம போனால் தான் நான் பாக்கெட்டில் வந்து தளபதி படத்தை வச்சுக்க முடியும். அப்போ வந்து கூடயே போகும்போது ரேஷன் கார்டு ஊழியர்களுக்கு உதவியாக நாங்கள் வந்து 4 கட்சிக்காரங்க போக முடியும். போயிட்டு வந்து யார் கொடுத்தான்னு தமிழக முதலமைச்சர் கொடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கணக்கில் வரும். நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு இதுலேயும் ஊழல் இருக்கும். ஊழல் வந்து ப்ரூஃப் பண்ணால் தான் சொல்ல முடியும். இதில் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுறேன். நான் சொல்வது கசிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ அதுக்கு ஏன் மத்திய அரசு உதவி செய்யணும்? கையில் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நிதியுதவி கொடுக்காம டைரக்டாக மக்களுக்கே கொடுத்துடலாமே? இப்படி மேண்டேட் பண்ண முடியாது. மத்திய அரசு திட்டங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம், மத்திய அரசு அப்படி தான் கொடுக்குது. மாநில அரசுக்கு வலியுறுத்திக்கிட்டே வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வருவாங்க. அது நீங்கள் இப்போ யூஜிசியில் கொடுக்கக்கூடிய கிராண்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் கொடுத்துடலாம், மாணவர்களுக்கு கொடுக்குற கிராண்டில் கொடுத்துடலாம். நீங்கள் சிலிண்டருக்கு கேஸ் சிலிண்டருக்கு வந்துடும். ஸோ மத்திய அரசுடைய நேரடி திட்டங்கள் பூரா அப்படி வந்துடும். மாநில அரசு இப்படி தான் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. மாநில அரசுக்கு ஒரு தனி இறையாண்மை இருக்குது, நம்ம மருத்துவம் இல்லை. அவங்க கொடுக்குற 2000மோ 6000மோ அதில் வந்து மத்திய அரசுடைய நிதியும் கொஞ்சம் 2000 6000ங்கிற மத்திய அரசு தீர்மானிக்கல. மத்திய அரசு வந்து என்னென்ன போனால் என்னென்னு கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கு. குடிசை போனால் எவ்வளவு, கால்நடை போனால் எவ்வளவு, கோழி போனால் எவ்வளவு, ஆடு போனால் எவ்வளவு, பாதி வீடு போனால் எவ்வளவு, கார வீடாக இருந்தால் எவ்வளவு, கூரை வீடாக இருந்தாலும் ஒரு கணக்கு கொடுத்துருக்கு. ஒரு அவங்க ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இழப்புக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு 10,400 ரூபா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எவ்வளோ கொடுக்குறது, எப்படி கொடுக்குறலாம், அந்த மாநில அரசுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். நம்ம அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்டேட் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குமா, கொடுக்காது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மேட்சுக்கு இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் இப்போயே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டே வந்து 2000 கோடி கொடுங்கன்றார். 2000 கோடி மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க, புரியுங்களா? நீங்கள் இப்போ இல்லை, முதல் கட்டமாக 2000 கோடி கேட்டிருக்காரு. அவர் கணக்கு பார்த்து 3500 கோடி கேட்பார். ஆனால் நீங்கள் 2000 கோடியே கொடுக்க மாட்டீங்க கடைசி டெலி பண்ணும்போது. அப்போ ஒருவேளை தமிழக முதலமைச்சர் நீங்கள் 2000 கோடி கொடுங்க, நீங்கள் எப்படி சொல்றீங்க கொடுத்தா கொடுப்பாங்களா? அவங்க கொடுக்க போகிறது 500 கோடி 600 கோடி அந்த சமாச்சாரம் தான். ஸோ வந்து நீங்கள் அது டிக்டம் கொடுக்க முடியாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நிவாரண உதவி வந்து மக்களை அவங்க வீட்டுக்கு வர வச்சு இல்லை ஆஃபீஸுக்கு வர வச்சு கொடுத்துருக்காரு.
அது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை. நீங்கள் வந்து அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இந்த மாதிரி அவங்க தலைவர்கள் போகிறதுக்கும் திரு விஜய் போகிறதுக்குமான வித்தியாசம் புரிஞ்சும். இவர்கள்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இவங்கெல்லாம் கிரவுண்ட்லேருந்தே எமர்ஜ் ஆகி வந்தாங்க. இவங்கெல்லாம் தரையில் தான் நின்னாங்க. இவங்க தான் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்கள் இவங்க கீழே தான் நின்னாங்க. ஸோ இவங்களோட வந்து அன்றாட பரிச்சயம் அண்ட் தே நோ ஹவு டு ஹேண்டில் ஆல்சோ, அவங்களுக்கு புரியும். ஆனால் திரு விஜய் வந்து ஒரு ஸ்டார். அவர் வந்து தரையில் கால் பதிக்காதவர். அவர் வந்து திரையில் மட்டுமே தடம் வச்சவர். அவர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வந்தாருன்னா உண்மையான துயரம் பாருங்கள். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விட்டு போட்டு தலைவர் வந்திருக்காருன்னு போயிடும். இது ஹானஸ்டான ஃபேக்ட், அதை புரிஞ்சுக்கணும். அந்த வெள்ள நிவாரண நிதி பாதிக்கப்படும், வெள்ள நிவாரண பணிகள் பாதிக்கப்படும். காவல்துறை பூரா இங்கே சாதாரண இப்போ அண்ணாமலையோ எடப்பாடி பழனிசாமினா ஒரு 500 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க நிற்பாங்க, கட்சிக்காரங்க கொஞ்சம் நிற்பாங்க, சப்போர்ட் பண்ண நிற்பாங்க, மாற்று கட்சிக்காரன் கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சுங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஆனால் விஜய் போனார்னா பார்க்குறதுக்காகவே சும்மா இருக்கிறவங்களாம் போயிடும். அது எந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பெட்டிக்கடை இருந்தவங்களும் பார்க்க வந்துடும். அப்போ அது ஒரு 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 ஸ்டார் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பண்ணிங்க தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்கனால மட்டுமே நீங்கள் அவர் பார்த்துட முடியாது. அவர் நேற்று வரைக்கும் எங்கே உள்ள இருந்து இன்றைக்கி மட்டும் ஏன் வரமாட்டோம் அப்படி நீங்கள் கேட்க முடியாது. அவர் வந்தாருன்னா நிறைய அசௌகரியங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படும். அதை தெரிஞ்சு தான் செயல்பட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன். அவருக்கு கொடுக்குறது நோக்கம் வந்து நிவாரணம் கொடுக்குறது தான். அதை எங்கே வச்சு கொடுத்தாலும் ஒன்று தப்பில்லை. வர வச்சு கொடுத்தாரு ஒன்று பிரச்சனை. அக்கௌண்ட்டில் கொடுக்க சொல்கிறார் இவர். அப்போ அக்கௌண்ட் கொடுத்தா அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லை, அதனால தான் அக்கௌண்ட்டில் வரீங்க. நேராக வந்து என் கையில் காசு அப்படி மாற்றி சொன்னால் நீங்கள் வந்து விஜய் ஏன் நேரில் வரலன்னு கேட்குறீங்க. அவர் ஏன் நேரில் காசு கொடுக்குறாங்க, அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு புரியுங்களா? அப்போ யார் எப்படி செய்யலான்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் திரு விஜய் வந்து களத்துக்கு இறங்கி நிறைய செய்யணும். அது நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாமே இது மாதிரி ரகசியமாக தான் போய் செஞ்சிருக்காரு. அவர் அனிதாவோட குடும்பத்தினர் சந்திச்சா இருக்கட்டும், துப்பாக்கிச்சூடில் தூத்துக்குடியில் இறந்தவரோட குடும்பத்தை எல்லாமே ராத்திரியில் போய் ஏன்னா அவர் போனாலும் அது ஒரு சீன் ஆயிரும், அது ஒரு பெரிய படம் ஆயிரும், தள்ளுமுள்ளாயிரும். அதில் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அப்போ இது மாதிரி செஞ்சாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்று கருத்தில் நான் அதை ஏற்கிறேன். ஏன்னா அவரோட ஸ்டார் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செயல்படணும். விஜய் அவர் கட்சிக்காரரு அவர் எப்படியா காலி பண்ணிடணும் அப்படி யோசிக்கிறதுல நியாயம் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் பொன்முடியும் வந்து மக்களை சந்திக்க போயிருந்தார். அப்போது அவர் மேலே வந்து சேறு வீசப்பட்டிருக்கு. இது மக்களுடைய அதிருப்தின்னு பார்க்கலாமா? அப்படி இல்லை. திரு சேகர் பாபு சென்னையில் செய்தியாளர் சந்திக்கும் போது அது வீசினது யாருங்கிற பெயரை வரைக்கும் சொல்லிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய மகளிர் அணி நிர்வாகி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிங்கிறத சொல்லியிருக்கிறார், அடையாளப்படுத்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து பண்ணக்கூடாது. கட்டாயமாக நான் பலமுறை சொன்ன போல் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து வெள்ளத்தில் முழங்கால் தண்ணியில் நிற்கணும்னு நம்ம வந்து சொன்னோம். அது நின்னார். நேற்று கிருஷ்ணகிரியில் போய் பண்ணார். அந்த மாதிரி அதை திரு அண்ணாமலை இன்னைக்கு போய் நின்றுட்டு இருக்கிறார். எல்லாருமே களத்தில் போய் நிற்கிறார். அதுதான் நம்ம செய்யணுமே தவிர இதை மாதிரி சேற்றை வாரி இறக்கிறது சரியில்லை. இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் வந்து ஆயுதத்தால் தாக்க வந்தாங்க. ஒரு பெரிய குரூப் வந்து தாக்க வச்சு அதெல்லாம் வந்து நியாயமே இல்லை, ஏற்க முடியாது. அவர்கள் செயல்படாமலே இருந்தாலும் அது செய்கிறதில்லை. உங்களுக்கு அவ்வளோ ஆவேசம் தான் நீங்கள் மாற்றி ஓட்டு போடுங்க. இந்த ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போதில்லை, உங்களுக்கு பெரிய கோவம் இருக்குது, அரசாங்கம் சரியாக செய்யல, ஓட்டை மாற்றி போடுங்க. அதுதான் ஜனநாயகம். நான் வந்து மையடிப்பேன், நான் வந்து சேர் வீசுவேன், நான் வந்து அருவாள் தூக்குவேன், இது நியாயமற்ற விஷயம். அவர்கள் கையிலும் அருவாள் இருக்கும்ல, உங்களுக்கு மட்டும்தான் அருவாள் வருமா? அவங்க கையிலும் சேர் கிடைக்காதா? உங்களுக்கு ஒரு சேர் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு ஒன்றும் சகதி கிடைக்காதா? அப்போ எங்கே போய் நீங்கள் எல்லாரும் சேராய் சகதியாக தான் உட்காந்துருக்க முடியும். அப்படி அது நியாயமற்ற விஷயம், அது ஏற்கவே முடியாது. நம்ம அதில் கோவத்தை புரிஞ்சுக்கிறோம். மக்களுக்கு வந்து பெரிய அசௌகரியம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து கற்பனை செய்ய முடியாது. புதுச்சேரி பக்கம்லாம் போய் பார்த்தீங்க, விழுப்புரம் பக்கம் பார்த்தீங்க, திருவண்ணாமலை கற்பனை செய்ய முடியாது. கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. சாலை வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது. நான் ஒரு விஷுவல் பார்த்தேன், நான் வாய்ப்பு கிடைச்சா போகிறேன். ஒரு 3 மாத குழந்தை ஒரு பாத்திரத்தில் தூக்கிட்டு இந்த கிருஷ்ண பரமாத்மாவை அவர் தூக்கிட்டு வந்தார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு குழந்தைய தூக்கிட்டு அது அந்த தூக்கிட்டு வர்றது கழுத்தளவுக்கு தண்ணி. கழுத்தில் ஒரு 5 அடி இருப்பார்னு வச்சுக்கோங்க, கழுத்தில் தண்ணி. அப்போ ஊருக்குள்ளே ஒரு 6 அடிக்கு தண்ணி போச்சுன்னா குழந்தைகள் என்ன செய்ய முடியும்? அது ஒரு பையன் வந்து காப்பாற்று 2 பேரும் கயரை பிடிச்சி கட்டி ஒரு பையன் பின்னாடி இந்த முஸ்தீப் பண்ணி கொண்டு வரான். அது வந்து சர்வதேச தரத்திலான ஒரு காட்சி நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு மனசை வந்து உழுக்கிற ஒரு காட்சி. அந்த குழந்தை ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக இருக்குது. அந்த குழந்தை பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்ன ஜாலியாக கூட்டு போகிறாங்க. அவ்வளவு பதட்டமான நம்ம 6 அடிக்கு ஊரில் வந்து தண்ணி இருக்குன்னு என்ன செய்ய முடியும்? அப்போ பாதிப்பு ரொம்ப கடுமையானது. பாதிப்பு கடுமையானதுங்கனால நம்ம வந்து அரசாங்கம் சரியாக செயல்படலைங்கனால இந்த சேர் அடிக்கிறது சகதி அடிக்கிறது நம்ம ஏற்க முடியாது மாற்றுக்கிறதுல. ரைட், நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் அது வந்து தேடிட்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.